ப்ரோ அப்படியே ரெக்கார்டு கீழே வா ப்ரோ. அப்படியே அப்படியே இதுதான் காட்டு ப்ரோ நடந்ததெல்லாம். இங்க இதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். இங்க நம்ம V1 எடுக்கிறது டேரக்டா ரேண்டமா V1 எடுக்க கூடாது. இங்க U1ஓட டிகிரி 2. அதனால இங்க V1 எங்க டிகிரி 2வா இருக்கோ அங்கே தான் எடுக்கணும். ஓகேவா? அதனால இதை எடுத்திருக்கோம், இந்த இதில் எடுத்திருக்கோம். மற்ற மேப்பிங்லாம் அதே மாதிரி சேம் தான். ஓகே சரி தானே? ப்ரோ. ம். வேற இது போட்டு ப்ரோ. ம். ப்ரோ அப்படியே கீழே வந்துரு ப்ரோ. ஏன் ப்ரோ ம். அழிச்சிடுறேன்? ம். இங்க கீழே போடுறேன். ஓகே. அதை நம்பரிங் மட்டும் பண்றேன். ஓகே, நம்பரிங் வந்து அவன் கொடுக்கல. ஓகேவா? அப்போ என்ன பண்ணா நம்மளா ம். ரேண்டமா நம்பர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? V2 V3 V4. கொஸ்டின் பேப்பர்ல அவன் நம்பர் கொடுக்கல, அதனால என்ன பண்றோம், U1 U2. இது முடிஞ்சு 8 அடி வந்துரு ப்ரோ. சரியா ப்ரோ? 8:30க்கா? இன்னைக்கு வந்துருவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் நாளைக்கு 2 கிளாஸ் எடுத்துடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இல்ல ப்ரோ, நம்ம ம். மருந்துல 2 கிளாஸ் தானே வரும் இனிமேல். நீங்க சொன்னீங்களே. அதான் நடுவில் ஒரு நாள் விட்டு விட்டு தானே சொன்னேன். சொல்றேன். இது ப்ரோ புரியல எனக்கு. ஒரு நாள் விட்டு விட்டு 2 கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னான்ல. இல்லையே ப்ரோ, நம்ம ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் ஒரு நாள் கிளாஸ். மிச்சம் எல்லாமே டெய்லி கிளாஸ் தான். ஏன்னா இல்ல இல்ல, டைமே இல்ல ஒரு நமக்கு. ஒரு 5 நாள் கிட்ட ஒரு கிளாஸ் தான் வந்துச்சு. அந்த ஒரு நாள் கிளாஸ் இன்னைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். நான் எடுத்துறேன் இன்னைக்கு கொஞ்சம் இது இருக்கு. ஏன்னா நீ காலையிலேயே வந்திருந்தீங்கன்னா எடுத்திருப்பேன். சாயங்காலம் டைம் ஆயிடுச்சா, அதான். அப்படியா ப்ரோ? டைம் டேபிள் காட்டு ப்ரோ ஒரு நிமிஷம். அது எங்க இருக்கு? இருக்கா? அதுல இது போட்டிருக்க மாட்டோமே, நம்ம எழுதுனது இருக்காது. ஒரு நிமிஷம். அப்படியா? இல்ல இல்ல, நான் போகும்போது ஏதோ ஒரு கிளாஸ் அது இருந்த மாதிரி இருந்தது. பார்த்தேன். அதாவது என்ன சொன்னா இங்க பாரு, காமிக்கிறேன். தெரியுதா? தெரியுது ப்ரோ. என்ன சொன்னேன், 11ல இருந்து 26 வரைக்கும் 16 கிளாஸ் வருதுன்னு சொன்னேன். ஓகே, 16 கிளாஸ். கரெக்டா? ஆமா ப்ரோ. 16 கிளாஸ். இது போக எக்ஸ்ட்ராவா இந்த மாசம் 4 கிளாஸ் எடுக்கணும். மொத்தம் 20 கிளாஸ். கரெக்டா? எக்ஸ்ட்ராவா 4 கிளாஸ் ஆமா. எடுக்கணும். அது போக போன மாசம் ஒரு 4 கிளாஸ். அப்போ மொத்தம் 8 கிளாஸ். கரெக்டா? 8 கிளாஸ். இது 16 கிளாஸ் போக நான் இன்னொரு 8 கிளாஸ் எடுக்கணும். கரெக்டா? 16 கிளாஸ் ஆமா. போக நான் இன்னொரு 8 கிளாஸ் எடுக்கணும். அதான் என்ன சொன்னேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு ரெண்டு கிளாஸ் எடுத்துடுறேன்னு சொல்லி சொன்னேன். ஓ ம். ப்ரோ, அப்போ இதுல டிவிஎம்எஸ் எப்படி ப்ரோ பாக்குறது? அந்த ஓஎஸ் சொன்னல, நேற்று ஓஎஸ் ஒரு ஒரு யூனிட்டே முடிச்சேன்ல. அவள் தானே ப்ரோ ஒரு யூனிட்? அவ்வளோதான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். அதான் சொன்னல, ஒரு யூனிட்ல இம்பார்ட்டன்ட்ல நம்ம பாதி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஒரு யூனிட்ல இம்பார்ட்டன்ட்ல பாதி முடிச்சிட்டோம். அதனால என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி அடுத்தடுத்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட் பாதி பாதி முடிப்போம்ல, அப்போ நமக்கு டைம் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் ஓஎஸ் ஒரு கிளாஸ் டிவிஎம்எஸ் மாற்றி மாற்றி பார்க்கணும் தான். சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. யூ இப்போ ஒன் யூ அடுத்த டூ. மாசம் ப்ரோ? அடுத்த மாதம் என்ன எக்ஸாம் இருக்கு? எஃப்எஸ்டபிள்யூ மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன். எஃப்எஸ்டபிள்யூ கரண்ட் இருக்குன்னு சொன்னியா? ப்ரோ அது தந்தாப்புல கரண்ட்டும் கொஞ்சம் அது கரண்ட் தந்தாப்புல ஒன்று பார்த்துக்கலாம். ம். யூ ஒன் யூ நீ டூ. பாப்பல ப்ரோ கரண்ட்? பாப்பா பாப்பா 5 6 7 U8. ஓகேவா? இங்கே மேபி ப்ரோ ஒன். நம்ம பிப்ரவரி எக்ஸாமும் நம்ம இதுலயே பார்க்கணும் ப்ரோ ஆக்சுவலா. ம். எது? இப்போ பிப்ரவரியில வர எக்ஸாம் வருது. ம். டிஎஸ் ப்ரோ, டிஎஸ் ஈஸியா ப்ரோ? டிஎஸ் டிஎஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம் தானா? எஃப்டிஎஸ்? எஃப்டிஎஸ் ஈஸியாக தான் இருக்கும். எஃப்டிஎஸ்ல கடைசி ஒரு 2 யூனிட் ஃபுல்லாக ப்ரோக்ராமிங்காக வரும். மற்ற 3 யூனிட் சப்பையாக தான் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் இல்ல யூனிட்ல ஒரு ப்ரோ, கன்ஃபார்ம் கொஸ்டின் தெரியும். பாஸ் ஆயிட்டேன் bro. அது பாஸ் ஆயிட்டேன் அது. பாஸ் ஆயிட்டியா? ஓகே. பாஸ் ஆயிட்டேன். டிஎஸ் மட்டும் தான் இருக்கு. அது சரி. எஃப்டிஎஸ் எப்படி பாஸ் ஆனோம்? இந்த ம். அஃப்ரார் வந்து உட்காந்துட்டான் லெஃப்ட்ல. ம். அஃப்ராரு டம்மி ம். ஸ்டாஃப் தான் வந்தாரு. ஓகே நல்ல ஓகே. ஸ்டாஃப் தான். ப்ரோ பார்த்து எழுதாதீங்கப்பா, பார்த்து எழுதாதீங்க. இப்ப நாங்க எல்லாமே பாஸ் ஆயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ம். 10 பேர் பாஸ். ஓகே. நானு, ஃபைஸு, அசாரு, ம். அப்துல் தல்கா, அப்புறம் வந்து ஆதிலு, அந்த அஃப்ரார் அபுவன் படிச்சு. கேங் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து நான் ஹாஸ்டல்ல உட்காந்து எஃப்டிஎஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓகேவா? ஒரு சம் வந்து சொல்லி கொடுத்தேன். எக்ஸாக்டா இந்த டேட்டா போட்டு இந்த சம்மு இப்படி கேட்பான்டான்னு சொல்லி கொடுத்தேன். அதே சம்மு அப்படியே எக்ஸாம்ல 15 மார்க்ல கேட்டு வச்சிருந்தான்.
பார்ட் சில கரண்ட்ல. நான் கேட்குறேன் நம்ம பார்த்தோம்ல அதே சம் தானே பார்த்துட்டீங்களான்னு கேட்குறேன், போட்டிங்களான்னு கேட்குறேன். ப்ரோ அதில் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ப்ரோன்ட்டானு. எக்ஸாக்டாக இந்த சம் தான் வரும்னு சொல்லி, அதாவது மாடல் சொல்லலை, இந்த இந்த மாடல் வரும் இந்த மாடல் வரும்னு சொல்லலை, அதே கொஸ்டின் அப்படியே போட்டு கொடுத்தேன். ஓ ப்ரோ அப்படி நீங்க போட்டு எப்போ ப்ரோ ஹாஸ்டல் தேர்ட் இயர்ல அதுல நம்ம தேர்ட் இயர்ல தான் சொல்லிட்டு. 1 லட்சம் இல்ல ப்ரோ ஃபீஸ் உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் போகும்போது 52 வாங்கினாங்க, அதுக்கப்புறம் 72 கிட்ட மாற்றினாங்க. இப்போ ஒரு ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயரில் அப்பா வெறும் 50 ரூபா தான் ஃபீஸு. இப்போ அப்படியே டபுள் மடங்கு 50 ரூபா ஆயிடுச்சு. காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் ஒன்று. ஹாஸ்டல் ஃபீஸ் 50, காலேஜ் ஃபீஸ் 30. ஓ கவுன்சிலிங்கா ப்ரோ? நம்ம கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஓ ஆனா இப்போ 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 நீங்க வீட்ல இருக்கறதால அப்படியே வந்துட்டு போடுறது. ம் பஸ் சரி. இது இல்ல இல்ல ப்ரோ? ஆமாம். இல்லை, கொஸ்டின் பேப்பர் எப்படியா ப்ரோ வந்தது U1 U2ன்னு? கொஸ்டின் பேப்பரில் வந்து நம்பரிங்கே கொடுக்கல. ஓகேவா, கொஸ்டின் பேப்பரில் வந்து டேரெக்டாக இந்த 2 டயக்ராம் அப்படியே கொடுத்துட்டான். ஓகேவா, இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் தருமா 2 சம்மு, இதுக்கு இது ஒரு சம், இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு சம் கொடுத்து பார்த்தோம் தருமா, அந்த 2 சம் மட்டும் தான் ஆமா. நம்பரிங்கே கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் பார்க்க போகிற எந்த சம்மும் நம்பரிங் கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபுக்கு இனிஷியலாக செகண்ட் கிராஃபுக்கு நம்பரிங் கொடுக்கவே தேவையில்லை. ஒரு கிராஃபுக்கு மட்டும் நம்பரிங் கொடுத்தா போதும். ஓகேவா, ஒரு கிராஃபுக்கு மட்டும் நம்பரிங் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ, அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், நம்பர் ஆஃப் எட்ஜஸ், டிகிரி எல்லாத்தையும் ஈக்குவல்னு போட்டு போயிரு. ஓகேவா, 3 ஈக்குவல் போட்டு போயிருவா. அப்புறம் மேப்பிங்ல வருவேன். மேப்பிங்ல வந்துட்டு என்ன பண்ணுவ, இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைவியா, லெஃப்ட் டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைவியா, வரைஞ்சிட்டு நீயே ஆமா. ரேண்டமா ஒரு நம்பர் கொடுத்துப்ப. கரெக்டா? இப்போ என்ன ப்ரோ பண்ணணும், நம்ம போட்டுக்கோம். ம் நீ மேப்பிங் இங்க போட்டுக்கோம். இது இங்க ரேண்டம் நம்பரை கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், இதை மேப் பண்ண போறோம். ஓகேவா, சரி. இப்போ இங்க U1 ஓ இருக்கு. இது ஸ்ட்ரைட்டாவே மேப்பிங் வந்துட்டீங்க ஆமா. நீங்க. ஓ நான் டயகிராம் தான் வரைஞ்சீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். ஓகே அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான், சரி ப்ரோ. அதே தான். அதனால தான் இங்கே செகண்ட் இதுக்கு U1 நம்பர் மேப் போடலை. U1 வந்து இங்கே போடுறோம். எங்கேயோ போடணும். எங்கே போடலாம்? அதை நம்ம சரி நம்ம கண்டுபிடிச்ச அப்புறம் தான் ப்ரோ போட முடியும். U1 ஃபர்ஸ்ட் எங்க இதோட போடுறதுன்னு. U1 டிகிரி எவ்வளோ? அதான் 2 தான். 2. அப்போ இங்கே மேப்பில் இங்கே எங்கெல்லாம் டிகிரி 2 இருக்கு ப்ரோ இது? இப்போ ம் டிகிரின்றது வந்து இப்போ U1 V U2 இப்போ U4 போகுது அவ்வளவுதான் ப்ரோ. டிகிரினா சிம்பிள். இது ஒரு பாத் உள்ள வந்து பாக்குறதெல்லாம் வரும்ல. அது டைரக்ஷன்லாம் வரும். சரி சரி ஓகே ப்ரோ. சரி, இப்போ ஒண்ணு U1க்கு 2 டிகிரி. ஓகேவா, இங்கே எதெல்லாம் 2 டிகிரியில் இருக்கு? எனக்கு இது 2 டிகிரி தான் கரெக்டா, இந்த பாயிண்ட் 2 டிகிரி தான், இந்த பாயிண்ட் 2 டிகிரி தான், அதே மாதிரி உள்ள பாயிண்ட் 2 டிகிரி தான், இது 2 டிகிரி தான். கரெக்டா, இது எல்லாமே 2 டிகிரி. இந்த 4 பாயிண்ட் 2 டிகிரில வருது. கரெக்டா, அப்போ இந்த ஆமா. 4 பாயிண்ட்ல நான் எதனாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், இதை ஒரு V1 போட்டுக்கிறேன். ஓகே ஓகே. ஓகே சரி, இப்போ என்ன அதான் பண்ண ப்ரோ போறோம்? U1 போகுது U4 போகுது. அப்போ ஆமா, V4 V2 U1 V4 வந்து எங்கெல்லாம் போகுது, U2 போகுது, மேல U4 போகுது. V4 மேல V4 இங்க சைடுல V2 போட்டுக்கோ ப்ரோ. இப்போ என்ன, இந்த V1 சைடுல வந்து எங்கெல்லாம் போகணும், V2 போகணும், V4 போகணுமா? அப்போ ஒரு இடத்துல இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாரு. இதுல என்ன ட்விஸ்ட், இப்போ இந்த V1 இருக்கா, இந்த V1ஓட இந்த சைடு பாரு. இந்த சைடு நம்ம என்ன போடணும்னு சொன்னோம், ஒன்னு V2 போடணும், ஒன்னு V4 போடணும்னு சொன்னோமா? V2 போடணும், V4 போடணும்னு சொல்லி நம்ம இங்க எழுதினபடி சொன்னோம். கரெக்டா? அப்போ இங்க மேட்ச் பண்ணி பாரு. இங்க U2க்கு 3 டிகிரி. கரெக்டா, U2க்கு 3 டிகிரி. கரெக்டா, 3 போதா, ஆமா. 3 டிகிரி. இங்கே V2க்கு 3 டிகிரி. ஸோ பிரச்சனை இல்லை, U2 V2 மேட்ச் ஆயிருச்சு. அப்போ V1 ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆயிருச்சு, V2 மேட்ச் ஆயிருச்சு, பிரச்சனை இல்லை. அதே இது இங்கே V4க்கு வா. இங்கே எத்தனை இருக்கு, U4க்கு எத்தனை டிகிரி இருக்கு, 1 2 3 3 டிகிரி இருக்கா. ஆனால் இங்கே V4 பார்த்தீங்கன்னா வெறும் 2 டிகிரி தான் இருக்கு. கரெக்டா? ஓ கரெக்ட் ப்ரோ. அப்போ என்ன பண்ணணும்னா, இது எடுத்ததுமே தப்பு, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் V1 எடுத்ததுமே தப்பு. அப்போ எப்படி இன்னும் V1 எப்படி எடுக்கணும்னா, அதோட சைடோட டிகிரியும் பார்க்கணும். அதாவது U1 வந்து 2 டிகிரி. கரெக்டா, U1 2 டிகிரி, U2 3 டிகிரி, U4 3 டிகிரி. அதாவது இந்த டிகிரி, இந்த U1 மீட் பண்ற ரெண்டுமே 3 3 இருக்கணும். அந்த மாதிரி எங்க இருக்குன்னு பார்க்கணும். புரியுதா? உள்ளதான் மீட் பண்ணுது உள்ள. எங்க உள்ள அதான் ப்ரோ V1 எடுத்து கீழே போட்டு மேல V2 V4 போட்டு இன்சைட் போட்டுக்கலாமே. இது எங்க மீட் ஆகுது, இந்த சைடு ப்ரோ அதுவும் போச்சுன்னா ஆவல அதுவும் ஆவல. ஆ V4 இது V4 ஆகுது. இது ஆவே இங்க பாரு, இது ஆகுது பாரு. அதாவது இந்த இடத்துக்கு டிகிரி எவ்வளோ, 3. மவுஸ் வை கரெக்டா, ப்ரோ மவுஸ் வை ப்ரோ. இந்த இடத்துக்கு எவ்வளோ டிகிரி, 3. கரெக்டா. 3 ஆமால்ல, இந்த இடத்துக்கு 3. கீழே வரணும்ல V4 அது வரலையே. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆ
உங்களோட சம்மே தப்பா போட்டோமா? இல்ல கரெக்ட் தான். ஜெனரல் சைக்கிள்ஸ் ப்ரோ அப்போ மேப்பிங்க்கு வந்து நம்ம டிகிரியும் பார்த்து தான் ப்ரோ ஒரு வி இது இந்த போடணும். இல்ல இந்த சம் வந்து இந்த சம்மே நாட் ஐசோமார்பிக் தான். வெயிட், அதனால தான் நமக்கு மேப்பிங் வரல. ஓகேவா, ஒரு நிமிஷம். ஓகே, அப்போ அது வெர்டிக்ஸ்ல நின்றோம் ப்ரோ அது. இல்ல அது இங்க நிக்காது, டிகிரி வரைக்கும் ஈக்குவலா வரும். இந்த மேப்பிங்ல வரும்போது என்ன பண்ண சொல்றேன், ஒரே நிமிஷம். ஓகே ப்ரோ, பாரு ப்ரோ. ப்ரோ கேக்குதா? இப்போ ஹலோ கேக்குதா? சொல்லு ப்ரோ, என்ன பண்ணுச்சு? இப்போ நம்ம மேப்பிங் வரும்போதே தெரிஞ்சிருச்சு, ஏதோ வர மாட்டேங்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இந்த மாதிரி எங்கேயுமே பாசிபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அந்த மாதிரி போட்டுட்டு ஒன்று மேப்பிங் இஸ் நாட் பாசிபிள்னு போட்டுட்டு திஸ் கிராஃப் இஸ் நாட் ஐசோமார்பிக்னு போட்டுடலாமா? அப்படி இல்லைன்னா இப்படி காமிக்கணுமா? அந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும்ல. அதை இப்படி காமிச்சா இன்னும் நிறைய மார்க் போடுன்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ இந்த 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 உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கா, இந்த நான் போறேன்னா ஒரு பாக்ஸ், இது வந்து எத்தனை வெர்டிஸ் மீட் ஆகுது? 4 வெர்டிஸ் மீட் ஆகுது, கரெக்டா? இப்போ இங்க ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கேன்ல, ஆமா, அது வந்து எத்தனை எத்தனை இதை மீட் ஆகுது? 4 இதை மீட் ஆகுது, கரெக்டா? அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபோர் சைக்கிள்னு சொல்றாங்க. ஒரு 4 சைக்கிள், 4 இதை மீட் பண்றாங்க, ஒரு 4 சைக்கிள். அதே மாதிரி வெளியே பாரு, வெளியே இன்னொரு 4 பாக்ஸ், ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கா? அப்போ ஆமா, இது என்ன 4 சொல்றாங்க, சைக்கிள். இன்னொரு 4 சைக்கிள் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அது போக மிச்சம் என்ன இருக்கு? மிச்சம் வந்து இந்த இது இருக்கா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 5 6 7, அதாவது அந்த மிச்சம் உள்ளது, கரெக்டா? மிச்சம் உள்ளது ஒரு 7 சைக்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? 7 சைக்கிள் ஃபார்ம் பண்ணுது, கரெக்டா? ஆனா இங்கே பாரு, இங்க அதே மாதிரி பாரு, இங்க இங்க ஒரு 4 சைக்கிள், கரெக்டா? இங்க ஒரு 4 சைக்கிள், வெளியும் 4 திருப்பியும் சைக்கிள். வெளியே ஒரு 4 சைக்கிள், வெளியே ஒரு 4 சைக்கிள். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4, இன்னொரு 4 சைக்கிள். அப்போ இங்க வந்து 3 4 சைக்கிள் இருக்கு. ஆனா இங்க வந்து 2 4 சைக்கிள், ஒரு 7 சைக்கிள் இருக்கு. இந்த மாதிரி சைக்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இல்லாததுனால திஸ் கிராஃப் இஸ் நாட் ஐசோமார்பிக். அவ்வளவுதான். ஓ, எப்படி ப்ரோ சைக்கிள் 7 சைக்கிள் சொன்ன? இந்த இங்க பாரு, இது நல்லா திருப்பி மேட்ச் பண்ற பாரு. ஃபர்ஸ்ட் நான் வரையாததை நார்மல் டயக்ராம இது கிரீன்ல வரைகிறேன். ஓகேவா? கிரீன்ல நார்மல் டயக்ராம் கிரீன்ல இருக்கு. ஓகேவா? இது கிரீன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ நான் அந்த சைக்கிளை ரெட் கலர்ல வரைகிறேன். பார்த்துக்கோ, நல்லா பாரு. இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா இந்த U4ல இருந்து ஆரம்பிக்க போறேன். 1, ஓகேவா? 2 3 4 5 6 7, 7 1 2 3 4 5 6 7. இங்க பாரு, 1 2 3 4 5 6 7, 6 வருதுன்னு நினைக்கிறேன். 6 சைக்கிள். 1 2 3 4 5 6 ப்ரோ. ஆமா ப்ரோ. இது அப்போ இங்க இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாரு, இங்க வந்து இந்த பாயிண்ட் இருக்கா, நான் இங்க வைக்கிறேன்னா இது 1 2 3 4, அவ்வளவுதான். தெரியுதா? இந்த இது எது ப்ரோ? எங்க இருந்து ப்ரோ ஆரம்பிக்குது இது? எங்க இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். நீ வந்து இங்க பாரு, திருப்பி போடுற பாரு.
இப்படி இருக்கு டயக்ராமு. உள்ளுக்கு ஒரு இன்னர் சைக்கிள் போட்டேன்னா ஒரு 4 சைக்கிள் போட்டேன். இப்போ வந்து அந்த மிச்சம் உள்ள 3வது 4 சைக்கிள் வரைகிறேன் பாரு. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க ம். வச்சுக்கலாம். ஓகே, இங்க இருந்து வரைகிறேன். தெரியுதா? ம். ஒன்று, தெரியுது, தெரியுது. 2, 3, 4. கரெக்டா? இங்க 1, பாயிண்ட் 1, 2, 4. 3, கரெக்ட், கரெக்ட் ப்ரோ. 4. இங்க ஒரு 4 சைக்கிள், திருப்பி வெளியே ஒரு 4 சைக்கிள். அப்ப இங்க 3 4 சைக்கிள் இருக்கு. இங்க வந்து 2 4 சைக்கிள், ஒரு 6 சைக்கிள் இருக்கு. அதனாலயே இது என்னன்னா இந்த கிராஃப் இஸ் நாட் ஐசோமார்பிக். ஓகே, ஓகேவா? ஓகே. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கா? அது மட்டும் ஒரே கொஞ்சம் கோளாறான கொஸ்டினா தான் இருந்துச்சு கொஸ்டின். ஆமா ப்ரோ. எப்படிதான் கேட்டாங்கன்னு தெரியல. எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. நாட் ஐசோமார்பிக் போட்டா கம்மி மார்க் போடுவாங்க. அந்த மாதிரி சைக்கிள் போட்டா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ப்ரோ இப்ப ஐசோமார்பிஸ்லயே நம்ம இதா ப்ரோ? தெரியுதா? இப்போ வந்து நான் இங்கேயே நேம் பண்றேன். ஓகேவா? ப்ரோ இந்த இது நம்ம பார்க்கலையே ப்ரோ. இந்த இது தியரம் பார்க்கலையே இது தீரம். மேல. அதை தான் சொன்னேன். இது போகவும் இன்னும் 2 தியரம் இருக்கு. இது வந்து டிஸ்கனெக்டட் கிராஃப்ஸ்னு வரும். ஓகேவா? அந்த கிராஃபை வச்சு தியரம் வரும். அதான் சொன்னல, ஒரு 2 தியரம் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 2 தியரம் இருக்குன்னு சொன்னல. அதான். அதாவது ஹேண்ட் ஷேக்கிங் வச்சு ஓ, தியரம் வர்றது அந்த 2 தான். அவ்வளோதான். அது 2 தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இது வந்து காம்பனன்ஸ் டிஸ்கனெக்டட் கிராஃப்னு சொல்லி பிரிப்பாங்க. அந்த இதில் வர தியரம் இது. அது இதுக்கப்புறம் ஐசோமார்பிசம் அப்புறம் தான் வரும் இது. ஓகேவா? ரெட் ரேஞ்ச் கேட்டிருக்கான் பாரு ப்ரோ கீழே. ம் அதான் ப்ரோ சப்மிட் பண்ண ப்ரோ அது. ரெட் ரேஞ்ச். ம் ஓகே. சரி, இப்போ இங்கே நம்பர் பண்ணுறேன். இது U1, இது U2, இது U3, இப்படியே பார்த்துக்கலாம் இது ப்ரோ. U4, இது U5ன்னு வச்சு, இதை U5ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வேற எங்கேயா டாட் இருக்கா? வேற எங்கேயும் டாட்டே இல்லை. கரெக்டா? இவங்க டாட் வந்து நல்லா டாட் திக்கா கொடுத்துருக்காங்க பத்தியா? நடுவில் இதெல்லாம் டாட்டுன்னு நினைச்சிடாது. ஓகேவா? இதெல்லாம் டாட் கிடையாது. அவங்க அந்த இடத்துல டாட் கொடுத்துருந்தா மட்டும் தான் டாட். ஓகேவா? சரி. அப்போ வெறும் 5 5 தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே U1 பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இது U1 எங்க வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? இங்கே U1 டிகிரி எவ்வளோ? 2. U2க்கு போகுது. அப்புறம் U4க்கு போகுது. ஆமா ரெண்டே ப்ரோ 2 2. டிகிரி. கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள அது எங்கெல்லாம் போதோ அதோட டிகிரியும் பார்த்துரு. இதோட டிகிரி எவ்வளோ? U2ஓட டிகிரி எவ்வளோ? இது வந்து இது இது 3. நல்லா பாரு, எத்தனை லைன் பிரியுதுன்னு பாரு. அங்க இருந்து 1 2 3 4. 4 ப்ரோ. ஆமா ப்ரோ. இதுவும் இங்க நாட் ஐசோமார்பிக். இங்க 3. அப்போ ஒரு 2 டிகிரி, அந்த 2 டிகிரி வந்து எங்கெல்லாம் போகணும்? 4 டிகிரியை மீட் பண்ணணும், 3 டிகிரியை மீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் எங்கெல்லாம் 2 டிகிரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? இது ஒரு 2 நெக்ஸ்ட் டிகிரி, இது இது ஒரு 2 டிகிரி, இது ஒரு 2 டிகிரி. வேற எங்கேயா 2 டிகிரி இருக்கா? இல்லை. ஓகே. இப்போ இந்த 2 டிகிரி யாரெல்லாம் மீட் பண்ணுறான்னு பார்ப்போமே. இவன் ஒரு 3 டிகிரியை மீட் பண்ணுறான். இங்கே ஒரு 4 டிகிரியை மீட் பண்ணுறான். இவன் இங்கேருந்து ஒரு 4 டிகிரியை மீட் பண்ணுறான். இங்கேருந்து ஒரு 3 டிகிரியை மீட் பண்ணுறான். ஸோ இது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இந்த 2 டிகிரியில் எதனாலும் நீ V1 எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுமே 3 மீட் பண்ணுறான், 4 மீட் பண்ணுறான். சொல்லு ப்ரோ. ஒரு வாட்டி சொல்லு ப்ரோ. இன்னொரு வாட்டி. இது அழிச்சிரு ப்ரோ இதை. அதாவது இங்கே நல்லா பாரு, ஒரு நிமிஷம். இங்கே ரைட்ல இருக்கிற மாதிரி ப்ரோ. ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இங்கே பாரு. அதாவது இந்த U1 இருக்கானா? இந்த U1 இவன் வந்து ஆமா. 2 டிகிரி உள்ளவன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் சரி. அந்த 2 டிகிரி உள்ளவன் யாரு? இந்த மேப்ல அந்த 2 டிகிரி உள்ளவன் யாரு? ஃபர்ஸ்ட் ஒன்னு. ஒன்னு இவன். கரெக்டா? இன்னொன்னு இவன். இந்த 2 பேருக்கு தான் 2 டிகிரி இருக்கு. கரெக்டா? சரி. ஆமா. இந்த 2 பேரை தவிர வேற யாருக்கா 2 டிகிரி இருக்கா? இந்த 3 பாயிண்ட்ல வேற யாருக்கா 2 டிகிரி இருக்கா? இல்ல இல்ல. இல்ல. அப்போ இவன் ஒருத்தன் தான். இந்த 2 பேர் தான். இந்த 2 பேருக்கு யாருக்கு V1ங்கிறத காம்படிஷன். ஓகேவா? இப்போ இந்த U1 வந்து எங்கெல்லாம் போகுது? U2க்கு போகுது, U4க்கு போகுது. கரெக்டா? இப்போ இவங்களோட டிகிரி என்ன? ஒன்னு 4, இன்னொன்னு 3. கரெக்டா? அப்போ நம்ம என்ன ஆமா. பார்க்கணும்? இவன் போற இடம் இருக்குல்ல, அதாவது இந்த பச்சை கலர் இருக்குல்ல, இவன் போற இடம் ஒன்னு 4ஆவும் ஒன்னு 3ஆவும் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ எங்கெல்லாம் போறான்? இருக்கு. இவன் ஒன்னு இங்கே போறான். கரெக்டா? இங்கே போறான், இன்னொன்னு இங்கே போறான். கரெக்டா? இந்த பாயிண்ட் வந்து எங்கெல்லாம் போறான்? இங்கே போறான், இங்கே போறான். கரெக்டா? இந்த பாயிண்ட் இவன் வந்து கரெக்டா அதே மாதிரி 3 டிகிரி, இவன் வந்து கரெக்டா அதே மாதிரி 4 டிகிரி. கரெக்டா? கரெக்டா? அதே மாதிரி இவனுக்கும் பாரு. இந்த சைடு இவனை எடுத்தோம்ல, இந்த சைடு இவனை எடுத்தோம்ல, இவனையும் பாரு. இவன் ஒரு பக்கம் 4 டிகிரிக்கு போறான், இன்னொரு பக்கம் 3 டிகிரிக்கு போறான். கரெக்டா? அப்போ 2 பேருமே சேம் தான். இவனும் சேம் தான், ஸோ நான் யாரனாலும் என்ன பண்ணிக்கலாம்? யாரனாலும் நான் V1 எடுத்துக்கலாம். ஓகேவா?
அப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் யாராச்சும் ஒருத்தர் யார் எடுக்கலாம் V1-ஆ? வேற என்ன எடுத்துக்கோம்? இவனை V1 எடுத்துப்போமா? இவனை V1 எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? இவனோட டிகிரி 2. ஓகேவா? இப்போ இவன் எங்கெல்லாம் போகணும்? U2, அதாவது U1 வந்து எங்கெல்லாம் போகுது? U1 வந்து U2 போகுது, U4 போகுது. கரெக்டாக? U2 U4. அதே மாதிரி V1 வந்து எங்கெல்லாம் போகணும்? V2க்கும் V4க்கும் போகணும். கரெக்டா? ஒன்று வந்து ஆமா. V2 வந்து 4 டிகிரி. கரெக்டா? அப்போ இதை V2ன்னு வச்சுக்கலாம். இவன் 4 டிகிரி. கரெக்டா? அது மாதிரி V4 ம். V4 வந்து 3 டிகிரி. அப்போ இவனை V4ன்னு வச்சுக்கலாம். இவன் 3 டிகிரி. கரெக்டா? இப்போ மிச்சம் உள்ளவன் யாரு? இன்னொன்று V3 இருக்கு, V5 இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த அடுத்தது இவன் எடுத்துக்கலாம். யார் எடுத்துக்கலாம்? U2 எடுத்துக்கலாம். கரெக்டா? ஆ. இந்த U2 எடுக்கிறேன். U2 எங்கெல்லாம் போகிறான்? U2 வந்து ஒன்று U3 போகிறான், U3 போறான், U1 போறான், U1 போகிறான், U5 போறான், U4 போறான். U5 போகிறான், U4 போகிறான். ஓகேவா? U5 U4 ஓகேவா? இதில் யார் யாருக்கு என்னென்ன டிகிரின்னு மட்டும் பார்த்துக்கோ. ஓகேவா? U3க்கு எவ்வளோ டிகிரி? U3யோட டிகிரி எவ்வளோ? 3. கரெக்டா? ம். U5யோட டிகிரி எவ்வளோ? 2. கரெக்டா? ம். ஆ ம். இப்போ இங்கேருந்து எனக்கு பாரு, இங்கேருந்து உனக்கு தெரிஞ்சிடும். அதாவது இங்கே ரெண்டு ரெண்டு டிகிரி இருக்கா? இங்கே அதே மாதிரி இவனும் 2 டிகிரி தானே? அப்போ இவனை டேரெக்டாக நம்ம V5ன்னு வச்சுக்கலாமா? ஆமா. ஏன்னா இவனும் U5ம் 2 டிகிரி, இவனும் 2 டிகிரி. ஆமா. அதனால டேரெக்டாக இவனை V5 வச்சிட்டோம். அப்போ மிச்சம் உள்ளது V4 V3. இவன் தான் V3. V4 ப்ரோ. V3 V3யா? மேல ஓகே. V4 ஆ. போட்டோம். அவ்வளோதான், ஆ. சிம்பிள். அவ்வளோதான் ஐசோமார்பிசம். ரொம்ப ஈஸி. இது வந்தா விட்டுறாது. ஓகேவா? ம். ஈஸியா தான் ப்ரோ இருக்குன்னா மேப்பிங்ல தான் கொஞ்சம் ஆப் இருக்கு. ஆப்பிங் மட்டும்தான். ம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கஷ்டமா இருந்தா டிகிரிய பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஆமா. இல்ல டிகிரிக்கு எது மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி எதுனா நம்ம V1லாம் போடணும். அவ்வளோதான். அப்படி ஈஸியாக இருந்துச்சுன்னா டிகிரி பார்க்கவே தேவை. ஏன்னா ஏன் எப்போ டிகிரி பார்க்கணும்னா இதை நல்லா புரிஞ்சுக்கோ. எப்போ டிகிரி பார்க்கணும், எப்போ டிகிரி பார்க்கக்கூடாது. அதாவது நீ டிகிரி சீக்வன்ஸ் போடுவீல்ல, அங்கே வந்து எல்லாமே 2 2 2 2, எல்லாமே 5மே 2 வருது, பிரச்சனை இல்லை. 5மே 3 வருது, பிரச்சனை இல்லை. இப்படி 2 3 மிக்ஸ் ஆகி 2 3 2 3 3 2 3 2 அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும்போது நீ கன்ஃபார்ம் டிகிரி பார்த்து தான் ஆகணும். ஓகேவா? சேமா வந்துச்சுன்னா டிகிரி பார்க்க, ஏன்னா எல்லாமே 2 டிகிரி தானே, எங்கனாலும் போட்டுக்கலாம். எல்லாமே 3 டிகிரி தானே, எங்கனாலும் போட்டுக்கலாம். ஆனால் மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா இவன் 2 டிகிரியா இருக்கலாம், அவன் 3 டிகிரியா இருக்கலாம். அதனால பார்த்து போடணும். ஓகேவா? ஆமா இந்த ப்ரோ. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான் பாரு. எக்ஸாமின் வெதர் த ஃபாலோயிங் கிராஃப்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் கிராஃப்ஸ் ஆர் ஐசோமார்பிக்னு கேட்டிருக்கான். நீ என்ன பண்ணுவ? மேப்பிங் போட்டு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போட்டு இதுக்கு லேபிள் போட்டுருவியா? லேபிள் போட்டு ஹென்ஸ் ஐசோமார்பிக்னு போட்டுருவேன். அவன் இஃப் ஐசோமார்பிக் லேபிள் த வெர்டிசஸ் ஆஃப் த டூ கிராஃப்ஸ். அதுவுமே நீ அந்த ஐசோமார்பிசம் பண்ணும்போதே முடிச்சிருப்ப. அண்ட் ஆல்சோ ஷோ தேர் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸஸ் ஆர் த சேம். அதுவும் முடிச்சிருப்ப. கரெக்டா? எல்லா கொஸ்டினும் அந்த ஒரு ஐசோமார்பிக்னு காட்டுறதுலேயே முடிச்சிருவேன். ஆமா. அவ்வளோதான். இப்போ லெட்ரேஜ் தியரம்லாம் எப்படி ப்ரோ? அதுவும் தனியா இருக்குல்ல? அது தனியா ஃபுல்லா அது ஒரு தனி இதுவே. இந்த இதில் இன்னும் ஒரு 2 தீரம் படிச்சீங்கன்னா அந்த இதனோட 3 வந்து முடிஞ்சிடும். ஒரு 2 தீரம் மட்டும். 16 மார்க் எடுத்துடலாம் அழகா. ஆமா. அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த 2 தீரம் எவ்வளோ குட்டி தீரம், அது வந்து மறந்துடாத, படிச்சிரு. ஓகேவா? நான் இதை உனக்கு ஆமா ப்ரோ. சேவ் பண்ணி அதை உனக்கு அனுப்புறேன். இதெல்லாம் தீரம் இருக்கு எதுல ப்ரோ? இதுலயா? இந்த அனுப்பிச்சுடு ப்ரோ வாட்ஸ்அப்ல. பிடிஎஃப்ல இருக்கு. இந்த தீரமே அப்படியே இருக்கு. ஓகேவா? யூடியூப்ல போட்டியா ப்ரோ? போட்டேன். இன்னைக்கு உள்ளது மட்டும் தான் போடணும். இதையும் போட்டு அனுப்பிடுறேன். ப்ரோ பிரைவேட்ல மட்டும் போட்டுரு ப்ரோ. ஓகே ஓகே. அது செட்டிங்ஸ்ல போய் மாற்றணும். அது ஒரு டக்குன்னு மொத்தமாக எல்லா வீடியோ ஒரே டைமில் அப்லோட் பண்ணுறேன்னா, பண்ணும்போது அடுத்தது அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு செட்டிங்ஸில் போயிட்டு இல்ல ப்ரைவேட்டாக மாற்றணும். எல்லாமே கேக்குறானுங்க வந்து, அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. எல்லாம் வந்து கேக்குறானுங்க. யாருக்கு நான் கூட இருக்கிற பசங்க கூட தெரியாது ப்ரோ. சுத்த என் கூட இருக்கிற யாஸுக்கு அவங்களுக்கு கூட தெரியாது நான் டியூஷன் நான் படிக்கிறது. ஓகே ஓகே ஓகே. யாருக்குமே தெரியாது. அப்படியே சைலண்டா மெயின்டைன் பண்ணி எதுக்கு தெரிஞ்சு எதுக்கு தேவையில்லாம காசு தேவையில்லாம வரும். இப்ப ஸ்டீஜன் என்ன கேக்குறான், நானே நவீன்ட்ட கேட்டேன். சரி எனக்கும் சொல்லி கொடு, நானும் அரியர் டிஓசில அப்படின்னு நானும் கேட்டேன். ஆனா அவன் எனக்கு ஒரு 5000 கொடு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னான் அவன். அதுக்காகதான் யாருக்கும் சொல்றது இல்லை, நான் யாரும் சொல்றது இல்லை. அதனால தான் நான் வீடியோ போடும்போது பிரைவேட்ல போடுவோம் சொல்றேன். வேற எதுவும் சரி சரி. பிரைவேட்ல போட்டுருவோம். சரியா? இப்ப வேணாமா அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி ஓகே ஓகே. நான் என்ன சொல்றேன், அமௌண்ட் இன்னைக்கு போட்டு விட்றியா? அமௌண்ட் அப்புறம் நான் வீட்டுல கேக்குறேன். போட்டு விட சொன்னாங்கன்னா வீட்டுல போட்டு சரியா கேட்டு சொல்றேன்.